உத்தராகண்ட் மாநிலத்தில் கழுதைகளில் யாத்ரீகர்களின் சுமைகளை கொண்டு செல்லும் வேலை செய்து கொண்டிருந்த அதுல்குமார் என்ற இளைஞர் இப்போது சென்னை ஐஐடியில் எம்எஸ்சி கணித படிப்பில் சேர்ந்துள்ளார். கழுதைகளில் யாத்ரீகர்களை ஏற்றிச் செல்லும் வேலை செய்து வந்த பிரகாஷ் என்பவர் விபத்தில் பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கினார். இதையடுத்து அவருக்கு பதில் அவரது மகன் அதுல்குமார் அத்தொழிலை செய்து குடும்பத்தை காத்து வந்தார். கழுதையை வைத்து வேலை செய்து வந்த அதுல்குமார் படிப்பிலும் கவனம் செலுத்தி சென்னை ஐஐடியில் உயர்கல்வியில் சேரும் அளவுக்கு உயர்ந்துள்ளார். பெரியாரின் சிந்தனைகளை உள்வாங்கி அதை பல பேருக்கு கொண்டு செலுத்துவர் இயக்குநர் வேலு பிரபாகரன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் பெரியார் தொண்டருமான வேலு பிரபாகரன் உடலுக்கு சீமான் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மண்ணிலிருந்து மூட நம்பிக்கைகள் களைய வேண்டும் என்றும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மாற வேண்டும் என்றும் சிந்தனை கொண்ட வேலு பிரபாகரன் நடிகர் சத்யராஜுக்கு பெரியாரின் சிந்தனைகளை விதைத்தவர் என குறிப்பிட்டுள்ளார். திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகிலேயே மிகப்பெரிய அணையை கட்டும் பணிகளை சீனா தொடங்கியுள்ளது. ஆண்டுக்கு 300 பில்லியன் கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட வகையில் இந்த அணை கட்டப்பட உள்ளது. இந்த திட்டத்தால் இந்தியா மற்றும் வங்கதேசம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என கவலை எழுந்துள்ளது. சீனாவின் புதிய அணை பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் மற்றும் அதன் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. அணை கட்டப்படும் பகுதி நிலநடுக்க அபாயம் உள்ள ஒரு புவியியல் மண்டலத்தில் இருப்பதால் நிலநடுக்கத்தால் அணை உடைந்தால் பெரும் பேரழிவு ஏற்படும் என்றும் அஞ்சப்படுகிறது. தங்கம் விலை உயர்வு காரணமாக 9 காரட் தங்க நகைகளுக்கும் ஹால்மார்க் முத்திரையை இந்திய தர நிர்ணய அமைப்பு கட்டாயமாக்கியுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இந்திய தர நிர்ணய சட்டத்தின் கீழ் தங்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 14, 18, 20, 22 காரட் தங்க நகைகளுக்கு மட்டுமே ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக இருந்த நிலையில் தற்போது அந்த பட்டியலில் 9 காரட்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. குறைந்த காரட் தங்கம் வாங்கினாலும் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் விலை குறைந்த 9 காரட் தங்கத்தின் மீது மக்கள் கவனம் செலுத்த தொடங்கியுள்ள நிலையில் இந்த முடிவு வரவேற்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் சிஆர்பிஎஃப் வீரர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் மிர்சாப்பூர் ரயில் நிலையத்தில் சிஆர்பிஎஃப் வீரருக்கும் கான்வாரி யாத்திரை செல்லும் சிலருக்கும் இடையே டிக்கெட் தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த நபர்கள் சிஆர்பிஎஃப் வீரரை கொடூரமாக தாக்கினர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இச்சூழலில் சிஆர்பிஎஃப் வீரரை தாக்கிய 7 பேரை ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். ஒடிஷா மாநிலம் புரியில் 15 வயது சிறுமிக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்துள்ளனர். வயாபர் கிராமத்தில் தோழி வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியை சுற்றி வளைத்த 3 பேர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது சிகிச்சைக்கான செலவு அனைத்தையும் அரசே ஏற்கும் என கூறிய மாநில துணை முதலமைச்சர் குற்றவாளிகளை கைது செய்ய கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாலாசோரில் பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் கல்லூரி மாணவி ஒருவர் தனக்குத்தானே தீ வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் தாக்கம் அடங்குவதற்குள் சிறுமிக்கு தீ வைக்கப்பட்டிருப்பது ஒடிஷாவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியை அழிக்க நினைப்பவர்களோடு மல்லை சத்யா பேசி வந்தது தியாகமா என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, தன் மீது குற்றம் சொல்லும் மல்லை சத்யா நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு தொகுதி வேண்டும் என்று கூட கேட்கவில்லை என கூறுவது உண்மைக்கு புறம்பானது என குற்றம் சாட்டியுள்ளார். 3.5 ஆண்டு காலமாக கட்சியிலிருந்து விலகியவர்களோடும் வெளியேற்றப்பட்டவர்களோடும் தொடர்பு கொண்டு தினந்தோறும் தொடர்பு கொண்டு இந்த இயக்கத்துக்கு எவ்வளவு கேடு செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து கொண்டிருப்பதை நான் நேரடியாகவும் மறைமுகமாக அறிந்து, நீங்க ஏன் இது மாதிரி உங்க மேல பிரச்சனைகள் நிறைய வருதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு. அதனால் இப்ப வேட்டியில ஆமாம் நான் பேசத்தான் செய்தேன், பேசியதில் என்ன தவறு என்று கேட்கிறேன். கட்சியை அழிக்க நினைப்பவர்களோடு நான் நாள்தோறும் பேசினேன் என்று சொல்வது தியாகமா அல்லது துரோகமா?
நாட்டிலேயே முதன்முறையாக டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி கும்பலைச் சேர்ந்த 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மேற்குவங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் பணத்தை இழந்தவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் மகாராஷ்டிரா, ஹரியானா, குஜராத்தை சேர்ந்த பெண் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது 2600 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்ட நிலையில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மேற்குவங்கத்தின் நாடியா மாவட்டத்தில் உள்ள கல்யாணி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எஞ்சிய 4 பேர் மீது விசாரணை நடந்து வருகிறது. யுக்ரைன் அனுப்பிய 27 ட்ரோன்களை இடைமறித்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சி காரணமாக மாஸ்கோவில் உள்ள 2 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு பின் மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் ரஷ்யாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விருப்பம் தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டின் மூத்த பாதுகாப்பு அதிகாரியான ருஸ்டம் ரஷ்ய தரப்போடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் புட்டினை சந்திக்க தான் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தலைமைகளின் சந்திப்பை அமைதியை உறுதி செய்யும் எனவும் கூறினார். தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் மற்றும் அதன் உரிமையாளர் ரூபர்ட் மர்டோக்கிற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். தன் மீது அவதூறு பரப்பி வரும் அந்நாளிதழ் தனக்கு 83,000 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார். கடந்த 2003இல் எப்ஸ்டீனுக்கு ட்ரம்ப் அனுப்பியதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய பிறந்தநாள் கடிதம் குறித்த செய்தியை தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் வெளியிட்டிருந்தது. அந்த கடிதத்தில் ஆபாசமான ஓவியமும் ட்ரம்பின் பெயரும் இருந்ததாக செய்தி வெளியிட்டிருந்தது. அது போலியான செய்தி என கூறி வரும் ட்ரம்ப் தற்போது வழக்கு தொடர்ந்துள்ளார். ஈரோட்டில் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் தாக்குதல் நடத்திவிட்டு செல்போன் பறித்து சென்ற சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட சிறார் உட்பட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் அவர்கள் 4 பேர் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. இந்நிலையில் அவர்கள் 4 பேரும் ஈரோடு கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். கர்நாடகாவில் கடன் பெற்றுத் தருவதாக கூறி தொழிலதிபர்களை நம்ப வைத்து ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட இளைஞரை மங்களூரு காவல்துறையினர் கைது செய்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் 200 கோடி ரூபாய் வரை மோசடி நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞரின் வங்கிக் கணக்கில் 40 கோடி ரூபாய் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திருப்புவனம் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது தனிப்படை காவல்துறையினர் சீருடை அணியாமல் லுங்கியில் இருந்தது தெரியவந்துள்ளது. அது தொடர்பான சிசிடிவி காட்சியில் தனிப்படை காவலர் சங்கர மணிகண்டன் லுங்கியுடன் இருக்கிறார். மற்றொரு காவலரான அருண்குமாருடன் ராமேஸ்வரம் மதுரை புறவழிச்சாலையில் ஜூன் 28ஆம் தேதி நள்ளிரவு அஜித்குமாரை தேநீர் கடைக்கு அழைத்துச் செல்வதும் சிசிடிவி காட்சியில் உள்ளது. அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றது, அவர் இறந்த பிறகு அரசு மருத்துவமனையில் காவலர்கள் இருந்த வீடியோவும் இதில் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அர்ச்சகரை தாக்கியதாக திமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவரின் வீடும் அருகருகே அமைந்துள்ள நிலையில் ஏசியிலிருந்து தண்ணீர் கொட்டுவது தொடர்பாக பிரச்சினை எழுந்துள்ளது. அப்போது கோயில் அர்ச்சகர் கார்த்திக் மற்றும் அவரது மனைவியை 22வது வார்டு திமுக கவுன்சிலர் முத்துகிருஷ்ணனும் அவரது தந்தையும் சேர்ந்து இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கவுன்சிலர் முத்துகிருஷ்ணன் மற்றும் அவரது தந்தை பாலன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் மண்சாலையில் சென்ற லாரி கவிழ்ந்தது. நாயுடுபுரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மண்சாலையில் கட்டுமான பொருட்களை இறக்குவதற்காக லாரி ஒன்று சென்றபோது மண்சரிவு ஏற்பட்டு கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் சதீஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள செல்போன் மொத்த விற்பனை கடையில் 29 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பல விலை உயர்ந்த மொபைல்கள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ராஜஸ்தானைச் சேர்ந்த முன்னாள் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிசிடிவி விசாரணையில் அவர் மீது சந்தேகம் உறுதியாக மத்திய பிரதேசத்தில் பதுங்கியிருந்த நிலையில் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட முகேஷிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் பணம், 15 ஐபோன்கள், 6 சாம்சங் போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரிகளை நிரந்தரமாக மூடக்கோரி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாம்பட்டி, தும்பைப்பட்டியில் உள்ள கல்குவாரிகளில் வைக்கப்படும் வெடிகளால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு வெடிகளின் சத்தத்தால் மிகவும் அவதியடைவதாகவும் புகார் தெரிவித்து தர்ணா நடைபெற்றது. சிங்கம்புணரி சமூக நல பாதுகாப்பு தனி வட்டாட்சியர் கண்ணதாசன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்யும் வரை 2 நாட்களுக்கு குவாரிகளின் செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நினைவு அரங்கம் அமைக்கும் பணியை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்த முன்னாள் முதல்வர் காமராஜர், முன்னாள் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி. கே. பழனிசாமி, பொள்ளாச்சி மகாலிங்கம் ஆகியோரின் உருவச்சிலையுடன் கூடிய நினைவு அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை அமைச்சர்கள் ஏவவேலு, சாமிநாதன் நேரில் ஆய்வு செய்தனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவவேலு, பொதுப்பணித்துறையில் 10 ஆண்டுகளாக தினக்கூலியாக பணியாற்றுவோரை நிரந்தரம் செய்வது குறித்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்த மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் பல்வேறு புதிய விதிமுறைகளை முன்மொழிந்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகளின்படி குழந்தைகளுடன் பயணிக்கும் போது போக்குவரத்து விதிகளை மீறினால் அபராதம் 2 மடங்காக விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்கள் வாகனம் ஓட்டி போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டால் வாகன உரிமையாளராக உள்ள அவர்களின் பெற்றோருக்கு அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அனுபவிக்க விதிமுறை வகுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய நகரங்களில் சிறுவர்களை வைத்து வாகனங்களை இயக்க வைக்கும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், வாகனங்களை ஓட்டும் சிறுவர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்களான பெற்றோரையும் இதில் பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தட்கல் டிக்கெட் முன்பதிவின் போது IRCTC செயலியில் அதிக அளவு விளம்பரங்கள் வருவதால் சர்வர் பாதிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிக அளவு விளம்பரங்களால் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடிவதில்லை என்றும் கூறப்படுகிறது. மொத்த ரயில் பயணிகளில் சுமார் 82 விழுக்காட்டினர் IRCTC தளத்தை பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக தட்கல் முன்பதிவின் போது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் செயலி, இணையதளத்தை பயன்படுத்துகின்றனர். அதனால் சர்வரின் வேகம் குறையும் நிலையில் அதனை மேலும் சிக்கலாக்கும் வகையில் அதிக அளவு விளம்பரங்களும் வருகின்றன. இதனால் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியவில்லை என பயணிகள் ஆதங்கப்படுகின்றனர். பல நேரங்களில் பேமெண்ட் ஃபெயில் காட்டுவதால் தட்கல் முறையில் முன்பதிவு செய்யவே முடியவில்லை என்கிறார்கள் பயணிகள். மேட்டூர் அணை நடப்பாண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து நீர்வரத்து 31,500 கன அடியாக அதிகரித்திருப்பதால் பாசனத்திற்காக 22,500 கன அடி நீர் அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வெளியேற்றப்படுகிறது. மீதமுள்ள 8,500 கன அடி நீர் 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படுவதை தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் 61 வயது மதிக்கத்தக்க ஒருவர் MRI கருவிக்குள் இழுக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கழுத்தில் கனமான உலோகச் சங்கிலி அணிந்திருந்த அவர் நோயாளிக்கு MRI ஸ்கேன் நடந்து கொண்டிருந்த அறைக்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்துள்ளார். அப்போது MRI கருவியின் சக்தி வாய்ந்த காந்தப்புலம் அந்த உலோக சங்கிலியை ஈர்த்ததால் அவர் கருவிக்குள் வேகமாக இழுக்கப்பட்டார். இதில் படுகாயமடைந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த துயர சம்பவம் MRI மையங்களில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. காசாவில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி பொதுத் தேர்வு நடந்துள்ளது. ஹமாஸ், இஸ்ரேல் ராணுவத்திற்கிடையில் நடந்து வரும் போரால் காசா பகுதி முற்றிலும் நிலைகுலைந்துள்ளது. அங்குள்ள 95 விழுக்காடு கல்வி நிறுவனங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிட்டன. 6 லட்சத்திற்கும் அதிகமான சிறுவர்கள் கல்வியை தொடர முடியாத நிலையில் உள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக அங்கு பள்ளி பொதுத் தேர்வுகளே நடைபெறவில்லை. சமீபத்தில் மாணவர்களின் நலனுக்காக பள்ளி பொதுத் தேர்வு நடத்தப்படும் என காசா கல்வி அமைச்சகம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேற்று 1500க்கும் அதிகமான மாணவர்கள் ஆன்லைன் மூலம் தங்கள் பொதுத் தேர்வை எழுதியுள்ளனர். நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் கோவாவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு சுற்றுலா பயணிகள் வந்திருப்பதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலங்களில் 51,84,000 உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் 2,71,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கோவாவிற்கு வருகை புரிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்முக அணுகுமுறையே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் வலி நிவாரண மருந்துகள் சந்தை மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு வருவதாக ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. தற்போதைய நிலையில் வலி நிவாரணிகள் சந்தை 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகி 16,000 கோடி ரூபாயை தொட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. 1552 வலி நிவாரணிகள் சந்தைகளில் கிடைப்பதாகவும் ஒவ்வொரு வாரமும் புதியதாக 5 பிராண்டுகள் களமிறக்கப்படுவதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. வாழ்க்கை முறை மாற்றங்கள்தான் வலி நிவாரணிகள் தேவை அதிகரிக்க காரணமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் எம்பிக்களுக்கு அலுவலகம் கட்டித்தரப்படாமல் இருப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். பஞ்சாயத்து தலைவர்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை அனைவருக்கும் அலுவலகங்கள் இருக்கும் நிலையில் மாநகராட்சி அல்லாத பகுதிகளின் எம்பிக்கள் சொந்த வாடகையில் அலுவலகம் நடத்த வேண்டிய நிலை இருப்பதாக கூறியுள்ளார். கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் எம்பிக்களுக்கு வழங்கப்படும் வசதிகளை தமிழ்நாட்டிலும் வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியை தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்காலிக பேராசிரியராக பணியாற்றி வந்த ஒரு பெண் பல்கலைக்கழக வளாகத்தில் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தற்போது அவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக இந்த பேராசிரியை பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் மீது பாலியல் தொல்லைகள் கொடுத்ததாக புகார் அளித்து வந்துள்ளார். இந்த புகார் காரணமாகவே இந்த ஆண்டு தற்காலிக பேராசிரியர்கள் தேர்வில் தனக்கு பணி மறுக்கப்பட்டதாகவும் இது பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார். இதுகுறித்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது யூஸ்லெஸ் ஆனதுனால நான் இதை பத்தி எல்லா இடத்துக்கும் லெட்டர் போட்டேன். எல்லாருமே என்ன சொல்றாங்க, யூனிவர்சிட்டியே விசாரிச்சு அதுக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்கு போட்டேன், உமன்ஸ் கமிஷனுக்கு போட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. களியக்காவிளை, குழித்துறை, மார்த்தாண்டம், திருவட்டார், ஆற்றூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. சில வாரங்களாக குறைந்திருந்த மழை மீண்டும் தொடங்கியிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா தொடங்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் தற்போது பழைய குற்றாலம், சிற்றருவி மற்றும் புலியருவி ஆகிய அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க தடை தொடர்கிறது. தண்ணீர் வரத்து சீரானதும் மற்ற அருவிகளிலும் அனுமதி வழங்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் காதலியை குத்தி கொலை செய்த காதலனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேவலூர் குப்பத்தில் வசித்து வந்த தினேஷ் என்பவரும் சௌந்தர்யா என்பவரும் ஒரே தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த நிலையில் அண்மையில் இவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. இந்நிலையில் சௌந்தர்யா வேறொரு ஆண் நண்பரோடு பழகி வந்ததை கண்டித்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் இந்த கொலை நடந்ததாக தெரிகிறது. சௌந்தர்யாவின் தோழிகள் அளித்த தகவலின் பேரில் தப்பி ஓடிய தினேஷை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.